ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்டில் இருந்துட்டு இருக்கு. இந்த வீக் தான் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸில் ஒர்ஸ்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிஃப்டி வந்து 4% மேலே டவுன், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 5% மேலே டவுன், அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ இப்போ நிஃப்டி 50 பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும் 1115 பாயிண்ட் கிட்ட 1 வீக்ல நிஃப்டி டவுன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட்டுங்க வந்து 23,350 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட். ஸோ இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபால் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு 49,900 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நிஃப்டி 50 வந்து 4% கிட்ட டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி 500 வந்து 4%, நிஃப்டி பேங்க் 4.6 அண்ட் நிஃப்டி ஃபின் சர்வீசஸ் வந்து 4.6, மிட் கேப் வந்து 3% அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து 6% வரைக்கும் கரெக்டாக இருக்கு. செக்டார் வைஸ் பார்க்கும்போது பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க், ஆட்டோ, மெட்டல், எஃப்எம்சிஜி, இன்ஃப்ரா, ரியாலிட்டி, மீடியா, எனர்ஜி, கன்சியூமர் டியூரபிள்ஸ், கமாடிட்டிஸ், ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் நிஃப்டி சர்வீஸ் செக்டர் இது எல்லாமே 4% மேலே நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஜிஐஆர்சி, ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக், நெட்வொர்க் 18, பேஸ்எஃப், என்ஐஐசிஎல், நியூஜென், டேட்டா பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே 5% மேலே பாசிட்டிவ்ல கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனி வந்து 13% வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு சீமென்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து 10% வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டோரண்ட் பவர், ஆர்பிஎல் பேங்க், பி ஃபைசர், எல்டிஏ மெயின்ட்ரி, மெசகான் டாக், இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாமே 5% மேல நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் 1 வீக்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து 22% வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. 5 ஸ்டார் வந்து 19%, அனந்தராஜ் வந்து 15%, டெக்னோ எலக்ட்ரிக் வந்து 14%, கேஃபின் டெக்னாலஜி 14%, கேனஸ் டெக்னாலஜிஸ் வந்து 12%, கேபிஆர் மில் வந்து 12%, நியூஜென், டாக்டர் ரெட்டி, பாரதி ஹெக்ஸகாம், இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு லாஸ்ட் 1 வீக்ல. ஸோ லாஸ்ட் 1 வீக்ல ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா தீபக் ஃபெர்டிலைசர், ஆர்பிஎல் பேங்க், ஃபோனிக்ஸ் மில், பிராமல் என்டர்பிரைசஸ், நால்கோ, ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன், பூனாவலா ஃபின்காப், சீமென்ஸ், டொரண்ட் பவர், ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே வந்து 10% மேல நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எஃப்ஐஐடிஐயோட ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா லாஸ்ட் 1 வீக்ல மட்டும் 15,800 கோடிக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. டிஐஏ வந்து 11,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. நெட்டா பார்க்கும்போது 4,000 கோடி வந்து மைனஸ்ல ட்ரேட் ஆயிருக்கு இந்த வீக்ல. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 இயர்ஸ்ல வந்து இதுதான் ஹையஸ்ட் ஃபால், வீக்லி பார்க்கும்போது இதுதான் ஹையஸ்ட் ஃபால் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜூன் 2022க்கு அப்புறம் சென்செக்ஸும் நிஃப்டியும் வந்து 4% வந்து ஃபால் ஆகுறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிஃப்டி பேங்க்கும் பார்க்கும்போது மிட் கேப் நிஃப்டியும் பார்க்கும்போது 4% வந்து நல்லாவே ஸ்லைட் ஆயிருக்கு. பிஎஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து 19 லட்சம் கோடி வந்து இந்த வீக் மட்டும் இழந்திருக்கு அதோட மதிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபார்மா தவிர எல்லா செக்டார்ஸுமே இந்த வீக்ல வந்து மைனஸ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்டாக்ஸ், பிஎஸ்சி பேங்க், மெட்டல் இதெல்லாமே வந்து அதிகமாக ஃபால் ஆயிருக்கு. 6% வரைக்கும் செக்டார்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஸ்டாக் ரிலேட்டடா நியூஸ் பார்த்தோம்னா டொரண்ட் பவர் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து இதுதான் ஹையஸ்ட் ஃபால் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பி ஃபைசர் ஷேர் வந்து 5 மந்த்ஸ்ல வந்து இதுதான் லோவஸ்ட் பிரைஸ். லாஸ்ட் 2 மந்த்ஸ்ல பார்க்கும்போது ஆர்பிஎல் பேங்கோட ஹையஸ்ட் டிராப் இதுதான். சீமென்ஸ் வந்து 6 மந்த்ல வந்து ஹையஸ்ட் டிராப் ஆயிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ வந்து 6th டேவா வந்து கன்சிக்யூட்டிவா ஃபால் ஆகுது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கும்போது அதானி குரூப் வந்து தெர்மல் பவர் பிளான்ட்காக 200 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க பீகார்ல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து 43.82 பில்லியன் வந்து யான் ப்ராஜெக்ட்காக இன்வெஸ்ட் பண்றதுக்கான அப்ரூவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பேஸ்எஃப் அப்படிங்கிற ஷேர் வந்து இன்னைக்கு 5% மேல பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. ரீசன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பிசினஸ் வந்து டீமர்ஜ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து ஸ்டாக் வந்து நல்லா பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. கிராவிட்டா இந்தியாவுக்கு வந்து 1000 crore QIP வந்து ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து போர்டோட அப்ரூவல் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டீல் ஸ்ட்ரைப்ஸ் வீல்ஸ் அப்படிங்கிற ஷேர் வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா 132 கோடிக்கு அவங்களுக்கு வந்து புது ஆர்டர் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆதித்யா பிர்லா ஃபேஷன் வந்து 1.3 மில்லியன் ஷேர்ஸ் வந்து பிளாக் ட்ரேட் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பூக்கர்னால் லிமிடெட் வந்து அவங்களோட குவார்ட்ஸ் பிசினஸ் வந்து 30% ரெவன்யூ growth இருக்கும் ஃபினான்ஷியல் 25ல அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் எம்டா டெக்னாலஜி ஷேர் வந்து 226 கோடிக்கான ஆர்டர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆல்பமிக் ஃபார்மா வந்து யூஎஸ்டி அப்ரூவல் கிடைச்சிருக்கு அவங்களோட ட்ரக்ஸை வந்து சேல் பண்றதுக்கு யூஎஸ்ல. நெக்ஸ்ட் என்பிசிசி கம்பெனிக்கு வந்து 200 கோடிக்கான ஆர்டர் வந்து ஆயில் இந்தியா அப்படிங்கிற கம்பெனில இருந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப் வந்து இன்னைக்கு வந்து ஹையஸ்டான வால்யூமோட ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. 13% மேல பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் பிராண்ட் ஏஷியா வந்து அவங்களோட QIP வந்து 500 கோடிக்கு ரைஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான அப்ரூவலும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட்ல இன்னைக்கு சில இம்பார்ட்டன்ட் நியூஸ். மோஸ்ட்லி எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சமயத்துல நம்ம வந்து பேனிக் ஆகாம நம்ம ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வந்து நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். மறக்காம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.